பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு தினத்தை கூட காண தேவன் கிருபை செய்தார். இந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு வேதாகமத்தில் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆமென். எனக்கன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடியார் பிலிப்பியர்ல இப்படி எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. நான் இந்த நாளிலே உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம்னா, வாழ்க்கையில எப்பவுமே தேவனுக்குள் சந்தோஷமா இருங்க. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஐயோ என் வாழ்க்கை சந்தோஷங்கிறதே இல்லையே, எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்கே, வார்த்தைக்கு எல்லாமே தலைகீழா போகுதே அப்படின்னு நீங்க ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கலாம். நான் உங்களிடத்துல சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கரத்துல கொடுங்க, கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவர் கண்ட்ரோல் பண்ணட்டும். அவருடைய கரத்துல கொடுத்தா நாம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய லீடிங் பர்சன் யாருன்னா அது தேவனா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்கும்போது படகை நோக்கி பெரும் காற்று வீசினது, கடல் சீற்றம் அதிகமாச்சு. இதை தாங்க முடியாம சீஷர்கள் தங்களால முடிஞ்ச அளவு தண்டு வலிக்கிறாங்க இல்லையா, நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனா அவங்களால முடியல. அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைத்து அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி வரும்பொழுது இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுவை பார்த்து, நாங்க மடிந்து போகிறது நீங்க எப்படி விரும்புறீங்க அப்படின்னு இயேசுவை பார்த்து அடுத்து கூப்பிடுறாங்க. ஆனா தேவன் எப்போ அந்த படகை கண்ட்ரோல் பண்ண தொடங்கினாரோ எல்லாமே மாறினது. கடல் சீற்றம் அடங்கினது, காற்று வீசினது நின்னுது, எல்லாமே மாறிச்சு. தேவனுடைய கரத்துல உங்க படகை, உங்க வாழ்க்கை என்னும் படகை கொடுத்துருங்க. எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாங்க. உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க ஒவ்வொரு தேவைகள், என்ன தேவைக்காக பாரத்தோடு இருக்கிறீங்க, அதெல்லாம் அவருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆமென். கர்த்தர் அதை லீட் பண்ணா நம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. சந்தோஷமா இருங்க. தேவனுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உங்களை சந்தோஷமா கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.